என் கடன் வந்து அத்தியாவசியம் வாங்கலாம் இல்ல ஆடம்பரத்து கடன் கடன்னா அத்தியாவசியம் மட்டும்தான் நம்ம வாங்கணுமே தவிர ஆடம்பரம் இதுக்கு தேவையில்லாத இது அதை வாங்குறது வேஸ்ட். நம்ம நிம்மதியா வாழணும்னா நம்ம சம்பாதிக்கிற சம்பாதித்தே இருந்தா போதும். ஏன்னா நாளைக்கு கடனை வாங்கிட்டு 4 பேர்கிட்ட அசிங்கப்படுறதை விட சந்தோஷமா நம்ம சம்பாதிக்கிற அந்த ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்குமா அந்த 20,000 குடும்பத்தை நடத்தி பாருங்க, சந்தோஷமா வாழலாம். நமக்கு ரொம்ப அர்ஜென்டா ஒரு இது வேணும்னா வாங்கிக்கலாம், ஒரு அவசரத்துக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஆடம்பரத்துக்காக வாங்க வேண்டாம். இந்த ஆசை இருக்கதான் செய்யும். இப்போ கார் வாங்கினா வண்டி வாங்கினா ஆசை இருக்கதான் செய்யும். அந்த கடனை அடைக்க முடிஞ்சா வாங்கிட்டு, இல்லைன்னா வாங்க வேண்டாம். நிறைய சொல்ல போனா நிறைய ஃபேமிலி இன்னைக்கு வந்து ஆடம்பரமா இருக்கணுங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர அதை கடன் வாங்கி பண்ணிட்டு இதுங்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை கட்ட முடியலங்கிறப்போ அவங்க வாழ்க்கையில வர்ற பின் விளைவுகளை யாரும் சிந்திக்க மாட்டேங்காங்க. கடன் வாங்குறத விட சேவிங் பண்ணாலே போதும் தம்பி. இப்போ 15,000 ரூபாய் வாங்குறீங்கன்னா அதுல 13 செலவு பண்ணி மீதி 2,000 சேவ் பண்ணுங்க. அதுல வருஷம் உங்களுக்கு 20,000 ரூபாய் சேவிங் ஆகுது இல்ல. ஏன் அந்த 15க்கு மேல செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? செலவு பண்ணாம நீங்க அதை கொஞ்சம் மிச்சம் பண்ணி பாருங்க, சந்தோஷமா இருக்கலாமே. என்னோட கருத்து என்னன்னா, என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமா இருக்கிறேன். நமக்கு ஆடம்பர செலவு தேவையில்லையே. இருக்கிற சூழ்நிலை நம்ம தகுந்தவை வாழ்ந்தாலே போதுங்க என்னைக்குமே.